நம்முடைய பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. விசேஷமாய் இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய வார்த்தைகள் வழியாக நாம் சந்திக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். நம் ஜெபத்தோடு கூட இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். உங்களை நேசித்து நடத்தும் அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, உங்களுடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நாங்கள் உண்மை தேடி உன் சமூகத்தில் வருகிறோம். சாமி, மனமதுருகிற தெய்வனே, எங்கள் மத்தியில் இறங்கி நீ தூரத்துக்கும் சமீபத்துக்குமான கடவுள், எங்களை இடைப்படுகிற தெய்வன். உங்களுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் உம்மோடும் ஆண்டவரை அடியானோடு கூட இடைப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி எங்களை சந்திக்க உதவி செய்யும். தடைகள் எல்லாம் நீக்க உங்கள் பாவங்களை மன்னியும் பேசும் இடைப்படும் ஜனங்கள் அநேக சந்திக்க ஆசீர்வதிக்க அருள் புரிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாளில் விசேஷமாக நம்ம போன வாரத்தில் பரிசுத்த ஆவியினுடைய நிரப்பப்படுதல் பெந்தேகோஸ்தே நாளில் கடவுள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பின ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்குறோம். அதன் பிறகு இந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை விசேஷமாக பேசினார்கள். அந்த உயிர்த்தெழுதலை பற்றி அவர்கள் பேசப்படுது. விசேஷமாய் சொல்லப்பட்ட செய்தியானது இயேசுவின் நாமம் என்று சொல்லி அநேக இடங்களில் இயேசுவின் நாமத்தை அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். அந்த நாமம் என்ன என்பதை குறித்து தான் இந்த நாளில் நான் தியானிக்க போகிறோம். விசேஷமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 6-7 வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இந்த நாமம் என்று சொல்லப்படுகிறது நாம் விசேஷமாக பார்க்கும்போது ஒரு பெயர். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெயருக்கு மரியாதை இருக்கிறது. அந்த பெயர் என்கிறதுல ஒரு விசேஷம் இருக்கிறது. ஆனால் அந்த மனிதன் மரித்த பிறகு அந்த பெயருக்குரிய ஒரு பெரிய மகிமையோ அல்லது எந்த ஒரு விசேஷமும் இருப்பதில்லை. ஒருவேளை ஒரு மனிதனுக்கு ஒருவேளை அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது, அந்த சொத்துக்களை பெற்றுக்கொள்கிற மனிதன் இறந்து விடுவானானால் அந்த சொத்துக்கள் அவன் பேர் இருந்தாலும் அந்த பெயர் அந்த சொத்துக்களில் இருந்தாலும் கூட அந்த மனிதனுக்கோ அந்த சொத்துக்கள் உள்ள அந்த நாமத்துக்கோ எந்த விசேஷமும் இல்லை. அப்படிதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் உயிர் உள்ள வரையிலும் அந்த பெயர் புகழ் பேரோடு கூட வாழ்கிறான். ஆனால் மரித்த பிறகு அந்த பெயர் என்கிறது, அவருடைய நாமம் என்கிறது அப்படியே மங்கி அந்த பெயருக்கு எந்த விதமான ஒரு உயர்வும் இல்லாத ஒரு சிறப்பும் இல்லாத நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். ஆனால் திருமறையில் நாம் பார்க்கும் பொழுது அந்த நாமம் என்கிறது எப்படி கடவுளுடைய நாமம் ஒரு விசேஷம் என்பதை எபிரேய வார்த்தையில் இந்த நாமம் என்று சொல்லப்படுகிற ஷம் என்கிற வார்த்தையிலும் அதே போல கிரேக்க வார்த்தையில உனோமா என்கிற வார்த்தையும், இது ரெண்டுமே இந்த பெயரை நாமத்தை குறிக்கிற சொற்களாக இருக்கிறது. ஒரு ஆளின் குறியீடு, உண்மை நிலை, பண்பு, திறமை இவைகளை குறிக்கின்ற ஒன்றாக தான் அந்த பெயர் வருகிறது. ஆனால் இன்றைக்கு பெயர் சூட்டுகிற நிகழ்ச்சிகள் என்கிறது உயர்வான பெயர்கள் அல்லது அவர்களுக்கு பிரபல்யமான பெயர்களை வைத்துக்கொண்டு அதுக்குரிய எந்த பண்புகளோ அந்த பெயருக்குரிய எந்த ஒரு நிலையோ உண்மை நிலையோ இல்லாத ஒரு பெயர்களை தான் வைத்து அந்த பெயரோடு கூட வாழ்கிறோம். ஆனால் இந்த வேதத்தில் கடவுளுடைய அந்த பெயர்கள் என்கிறது எங்கெல்லாம் அவர் மனிதனை சந்தித்தாரோ அந்த சந்திப்பிலெல்லாம் கடவுள், அது இடமா இருக்கலாம், அது ஒருவேளை ஒரு மனிதனை சந்திக்கிற ஒரு காரியமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல கடவுள் தம்முடைய சிறப்பை, தம்முடைய பண்பை, தம்முடைய உண்மை நிலையை விளக்குகிற ஒன்றாக இருக்கிறது. இதை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த நாமம் என்று சொல்லப்படுகிறதுல ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது கடவுளுடைய சிருஷ்டிப்பு, ஆதாம் ஏவாளுடைய சிருஷ்டிப்பிலிருந்து மனிதனை தொடர்பு கொண்ட கடவுள் என்கிறவர்
அவளோடு கூட பேசினார். இந்த பேசுகிற நிகழ்ச்சி நேரடியாக நடைபெற்ற ஒரு சம்பவம். அந்த நிகழ்ச்சியில் விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் நேரடியான தொடர்புக்கு வந்தார்கள். ஆனால் பாவம் செய்த பிறகு இந்த நேரடியான ஒரு தொடர்பு இல்லாத ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்ட பிறகு விசேஷமாக அவர்கள் நாமத்தை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். அது விசேஷமாய் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அந்த 3 நபர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் என்ற ஒரு காரியம் இருக்கிறது நான் பார்க்கிறோம். அதன் பிறகு இந்த முற்பிதாக்களுடைய காலத்துக்கு பிறகு வந்த மோசே என்கிறவன் கடவுளை சந்திக்கிறான். இந்த சந்திப்பில் விசேஷமாய் அந்த போரே பர்வதத்தில் முச்செடி தரிசனத்தில் கடவுளை அவன் சந்திக்கும் பொழுது கடவுள் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தும் போது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். இதே காரியத்தை ஆண்டவர் குறிப்பிடும் பொழுது, ஆண்டவர் இயேசு குறிப்பிடும் பொழுது, அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்பதற்கான ஒரு பெயராக அங்கே நாம் அதை பார்க்கிறோம். அதை பற்றி அந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலையும் 14வது வசனத்திலையும் நாம் பார்க்கும் பொழுது கடவுள் என்கிறவர் இருக்கிறவராக மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். அதே மோசேக்கு யாத்திராகமம் 6:3-4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது கடவுள் யார் என்பதை கடவுள் அவனுக்கு வெளிப்படுத்தும் போது, நான் யெகோவா என்று சொல்லி கடவுள் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமம் 34:5வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் மேகத்தில் இறங்குகிறார். மோசேயானவன் 2வது முறையாக சீனாய் மலையில ஏறி கற்பலைகளை கற்றிடத்தில் பெற்றுக்கொள்வதற்காக போகிறான். 2 கற்பலைகளோடு கூட போகிறவன் கடவுளை அவன் சந்திக்கிறான். அப்படி சந்திக்கும் பொழுது கர்த்தர் மேகத்தில் இறங்குகிறார். இறங்கும் பொழுது கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார் மோசேக்கு. அப்படி மேகத்தில் இறங்கின கடவுள் கர்த்தர் என்கிற வார்த்தையை கடவுள் தம்மை குறித்து தம்முடைய பெயரை வெளிப்படுத்துகிறார். அதை கண்ட மோசே அவனவன் அங்கே பார்க்கும் பொழுது அவர் கர்த்தர் என்று சொல்லி, அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள கடவுள், 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காண்பிக்கிற கடவுள் என்பதை அவன் அன்னைக்கு அறிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். இப்படிதான் கடவுள் என்கிறவர் தம்முடைய பெயரை கடவுள் எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். அதே போல நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 17-18வது வசனத்திலையும் மனோவாவுடைய மனைவியும் கடவுளை சந்திக்கிறார்கள். கடவுள் அங்கே அந்த சந்திப்பிலே விசேஷமாய் அங்கே மலடியாக இருக்கிற மனோவுடைய மனைவி குழந்தை பெறுகிற ஒரு வார்த்தை அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த வார்த்தை கேட்ட மனோவா மறுபடியும் கடவுளே, நீ சொன்ன காரியம் நடைபெறுமானால், அப்படி நடைபெறும் பொழுது நீர் யார் என்று நான் அறிந்து கொள்வதற்கு, நன்றி சொல்வதற்கு உன் பெயர் என்ன என்று கேட்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அது அதிசயம் என்று சொல்லி அந்த இடத்துல தம்முடைய நாமத்தை அதிசயம் என்று சொல்லி விளங்க பண்ணுகிறார். அப்படின்னா கடவுளுடைய ஒரு செயல்பாடு, கடவுளுடைய ஒரு கிரியை, கடவுள் எப்பொழுதெல்லாம் மனிதனை சந்திக்கிறாரோ ஒரே அவர்களாய் இருந்தாலும் அந்த கடவுள் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது, தம்முடைய கிரியைகளை செய்யும் பொழுது, தம்முடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தும் போது அவருடைய நாமத்தை கடவுள் அங்கே பல விதங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். அந்த ஒரு நாமம் என்கிறது எந்த அளவுக்கு பழைய ஏற்பாட்டின் காலங்களில இந்த திருமறையில கடவுளுடைய நாமம் என்கிறது சொல்லப்பட்டு வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வரும் பொழுது ஒரே ஒரு பெயராக இயேசு என்கிற பெயர் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த பெயரில் நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட யெகோவா, கர்த்தர், யாவே என்கிற கடவுள், புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தையானது குறிப்பிடப்படுகிறது. இந்த வார்த்தையை தான், இயேசு என்கிற இந்த வார்த்தையை தான், கர்த்தராகிய கிறிஸ்து என்கிற வார்த்தையை தான் விசேஷமாக அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அதை தான் நான் வாசித்த இந்த 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது பேதுரும் யோவானும் ஜெபாலயத்துக்கு போகிறார்கள். அந்த ஜெபாலயத்துக்குள்ள அவங்க போகும் பொழுது அங்கே ஒரு பிறவி சப்பானியை அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்தித்து அவனை பார்த்து எங்களை பார் என்று சொல்லும் பொழுது அந்த மனுஷன் அங்கே அவரிடத்துல ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லிதான் அவர்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அப்பொழுது பேதுரு, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில், அந்த இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று அவன் சொல்லும் பொழுது அந்த நாமம் அவனை குதித்து எழுந்து நடக்க வைக்கிறத பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு என்கிற ஒரு தெய்வம் மனிதனாய் வாழ்ந்தவர்,
இந்த உலகத்துல சரீர பிரகாரமான ஒரு நபராய் இருந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவினிடத்தில் போய் இருக்கும் பொழுது அவருடைய நாமம் இந்த பூமியில எப்படி வெளிப்பட்டது, அவருடைய நாமம் சொல்லப்படும் பொழுது கடவுள் எப்படி செயல்படுகிறார் என்பதை தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலும் இந்த புதிய ஏற்பாட்டின் பகுதியிலும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தை அவர்கள் சொல்லும் பொழுது அங்கே நடைபெற்ற அதிசயமான காரியங்களையும் அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அங்கே சிறப்பான காரியங்களையும் பார்க்கிறோம். இந்த இயேசு என்கிற நாமம், இந்த நாமத்தில் இருக்கிற மகிமையான அனுபவத்தை நாம் 3 காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் தியானிக்க நமக்கு உதவி செய்வாராக. விசேஷமா இந்த இயேசு என்கிற நாமம், இயேசு என்று சொன்னால் ரட்சிப்பு, கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த இயேசு கிறிஸ்து என்கிற இந்த வார்த்தையில நாம் பார்க்கும் பொழுது விசேஷமான ஒரு காரியமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல சீஷர்களுக்கு கடவுள் சொல்லும் பொழுது ஆண்டவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி அந்த ஞானஸ்தானத்தின் வழியாக இயேசுவின் நாமத்தை கேள்விப்படுகிற ஜனங்கள் ஞானஸ்தானத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் கடந்து வரவும் சபைக்குள் கடந்து வரவும் விசேஷமான ஒரு காரியமாக இருந்தது அவருடைய நாமம். அப்படியானால் அவருடைய நாமத்தை கேள்விப்படுகிற நாம் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த நாமம் என்ன செய்கிறது என்று சொன்னால் வெளியில் இருக்கிற அறியாத இருக்கிற பாவத்தில் இருக்கிற நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானத்தின் வழியாக ஆண்டவருக்குள்ளாக சபைக்குள் கொண்டு வருகிற ஒரு நிகழ்ச்சியா இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 1:12 நாம் படிக்கும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம், அவருடைய நாமத்தின் மேல். அந்த நாமம் என்கிறது நமக்கு அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தை கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12 கூட நாம் வாசிக்கும் போது அங்கே குறிப்பிடுகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது அவராலே அன்றி வேறொருவரால ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி அவருடைய நாமமே அல்லாமல் நமக்கு ரட்சிப்புக்கு வேற எந்த பெயரும் இல்லை என்று சொல்லி அவருடைய நாமத்துல நமக்கு கிடைக்கிற ரட்சிப்பை பற்றி பேசுகிறார். இதே அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது 6வது வசனம் மற்றும் 16வது வசனத்தில் கூட சொல்கிறார், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலேயே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டான விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று சொல்லி அந்த பிறவி சப்பானி எழுந்ததுக்கு முக்கியமான காரியமாய் அங்கே பேதுரு விளக்குற காரியம் சொன்னால் அந்த ஆலயத்துல ஜப ஆலயத்துக்குள்ள அவங்க போகும் பொழுது அங்கு விசேஷமான ஒரு இடமா இருக்கிறது அந்த சாலமோனுடைய மண்டபம். அது பிரமிக்கத்தக்கதான ஒரு இடம். அந்த அளவுக்கு அதை வினோதமான விதத்தில் அதை கட்டி இருந்தான். ஆனால் அதை பார்க்கிற ஜனங்கள் இந்த மண்டபம் எவ்வளவு விசேஷமானது, எவ்வளவு அலங்கரிப்போடு கூட கட்டப்பட்டு இருக்குதுங்கிறத அந்த பிரமிப்பை தான் பார்ப்பார்கள். அதாவது 2வது ஒரு காரியமா பார்க்கும்போது ஆலயத்துக்குள்ளே வருகிற அந்த பேதுரு யோவானுடைய அந்த உடைகளை பார்க்கும் பொழுது ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்கலாம், எவ்வளவு நீளமான அங்கிகளை தரித்து வருகிறார்கள், எவ்வளவு விசேஷமானவர்கள் என்று சொல்லித்தான் அந்த மனிதன் கூட நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த இடமும் அல்ல, அந்த மனிதர்களும் அல்ல, இதுக்கும் மேலாக ஒரு காரியமானது. ஒரு மனிதனை நடக்க முடியாத 40 வயது உள்ள மனிதனை குதித்து எழுந்து நடக்க வைத்தது எதுன்னு சொன்னால் இயேசுவின் நாமம். இந்த நாமம் தான் விசேஷமா ஒரு மனிதனை எப்படி கடவுளுக்குள்ளாக கொண்டு வருகிற ஒரு நிகழ்ச்சியா நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38-39 வசனங்கள்ல கூட நாம் படிக்கும் பொழுது விசேஷமாய் பேதுரு முதல் முறையா பெந்தேகோஸ்தே நாளிலே பிரசங்கிக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது நீங்கள் இயேசுவின் நாமத்துல ஞானஸ்தானம் பெறுங்கள், பரிசுத்த ஆவியை பெறுங்கள் என்று சொல்லி அந்த இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானமானது இயேசுவின் மூலமாக மனிதனை கிறிஸ்துவுக்குள் அழைக்கிறது மாத்திரமல்ல, அதே அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல நாம் பார்க்கும் பொழுது 47வது வசனத்துல பார்க்கும் பொழுது அந்த நாமத்தை அறிந்தவர்கள்
நாமத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தவர்கள் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு எங்கே வருகிறார்கள்? சபைக்குள் கடந்து வருகிறார்கள். இன்னைக்கு சபைக்கு வருகிற மக்கள் யாரையாவது நாம் கொண்டு வருகிறோம், யாராவது வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் யாராய் இருக்க வேண்டும், அல்லது சபை என்கிறது எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றவர்களா, இயேசுவின் நாமத்தினால கிறிஸ்துவுக்குள்ளாக, இயேசுவின் நாமத்தினால சபைக்குள்ளா வரும் பொழுதுதான் அது சபையா இருக்க முடியும். அது பருகி பெறுகிற ஒரு சபையாக மாற்ற முடியும். இப்படிதான் ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி, அந்த இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து சபையிலே அவர்கள் கொண்டு வருகிற நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆகியால் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்கிறது, இந்த இயேசுவின் நாமம் என்கிறது திறக்கப்பட்ட ஒரு வாசலாக, ஞானஸ்தானத்தினுடைய வாசலாக, கடவுளுக்குள் கொண்டு வருகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக சபைக்குள் கொண்டு வருகிற ஒரு நிகழ்ச்சிக்காக இந்த நாமம் என்கிறது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதை முதலாவது காரியமா நாம் பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு காரியமா நாம் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13-14 பார்க்கும் பொழுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி அந்த நாமத்தினால ஆண்டவர் இங்கே கொடுக்கிற அருமையான காரியம் சொன்னால், நீங்கள் கேட்டால் நான் தருவேன். அப்படியானால் இரண்டாவது அந்த நாமம் எதற்காக இருக்கிறது, அந்த நாமத்தினுடைய விசேஷம் என்ன, அந்த நாமம் நமக்கு என்ன செய்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த நாமத்தினால கேட்கிறது. யோவான் சுவிசேஷம் 16-24 வரைக்கும் கூட சொல்லும் பொழுது, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால எது ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் என்று சொல்லி கடவுள் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அதை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு நீங்க என்னுடைய நாமத்தினால கேளுங்க. அப்படி நீங்க எதை கேட்டு பெற்றுக் கொடுக்கிறீர்களோ அது குறைவா இருக்காது, அது நிறைவா இருக்கும். அப்ப நிறைவை நீங்கள் அடைவதற்கு, நிறைவானதை பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய நாமத்தினால கேளுங்கள் என்று சொல்லி கடவுள் அங்கே தம்முடைய நாமத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒன்றாக அவருடைய நாமத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். மற்ற எழுதின சுவிசேஷத்துல நாம் பார்க்கும் பொழுது 7-8 வசனத்துல கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். உண்மையாக ஒரு பெற்றுக்கொள்கிற நிகழ்ச்சி என்கிறது இயேசுவின் நாமத்தினால் தான் வருகிறது, இயேசுவின் மூலமா தான் வருது. நாம் ஜெபிக்கும் பொழுது கூட, ஜெபத்தை முடிக்கும் பொழுது நாம் எதை கேட்கிறோமோ அதுக்கு முடிவாக நாம் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே என்று சொல்லும் பொழுது என்ன விசேஷமான சொன்னால், நான் கேட்டது பெற்றுக் கொள்கிறதுக்கு இயேசுவின் நாமம் போதுமானது. ஏன்னா கிறிஸ்து இயேசுனுடைய நாமம் என்கிறது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நாம் கேட்கிற எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லியும் நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அதே போலதான் நாம் பார்க்கும் பொழுது மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18-19 வசனத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை யார் என்று சீஷரிடத்துல கேட்கிறார். இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் கொடுக்கிற விதமாக பேதுரு அங்கே, நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தையை கேட்ட பிறகு இயேசு கிறிஸ்து பேதுருக்கு கொடுத்த அருமையான ஒரு காரியம் சொன்னார், நீ பேதுருவா இருக்கிறாய், நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், உனக்கு பரலோகத்தினுடைய திறவுகோலை தருகிறேன். எது அவனுக்கு அந்த பரலோகத்தினுடைய திறவுகோலை கொடுக்கும்படி செய்தன்னு சொன்னால் இயேசுவின் நாமத்தை அவன் அறிக்கை பண்ணினது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:7-8 கூட பார்க்கும்போது பிலதெல்பியா சபைக்கு கடவுள் அங்கே சொல்லும் பொழுது, தாவீதின் திறவுகோலை உடையவராகிய நான் அதை பூட்டுகிறேன், அதை திறக்கிறேன், நான் திறக்கிறதை ஒருவனும் பூட்ட மாட்டான், பூட்டுகிறதை ஒருவனும் திறக்கிறதை எவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி கடவுள் அங்கே ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு அவருடைய நாமமானது நாம் கேட்கும் போது பெற்றுக்கொள்ளுகிற ஒன்றாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். மூணாவது ஒரு காரியமா நாம் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31 வசனத்துல பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து என்னும் தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகும் என்று சொல்லி அவருடைய நாமத்தினால மூன்றாவது ஒரு காரியம் நமக்கிறது, பரலோகம் திறக்கப்படுகிறது. பரலோகத்தில் இருக்கிற நித்திய வாழ்வை, நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கிறதுக்கு அவர்கள் யாரா இருக்க சொன்னால் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறதா இருக்கணும். இதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 14 கூட சொல்லும் பொழுது, என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்துக்கு வரான்.
அப்ப பிதாவினிடத்துக்கு நாம் பரலோகத்துக்கு போகிற நிகழ்ச்சிக்கும் யார் போவான் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தை அறிந்தவன், இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டவன், இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கப்பட்டவன், இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற ஒரு மனிதன், இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற மனிதன் பரலோகத்துக்குள் பிரவேசிப்பான். இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 நாம் பார்க்கும் பொழுது 44-48 வசனத்துல பவுலும் அங்கே பர்னபாவும் பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் யூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகியனால அந்த யூதர்களிடத்திலிருந்து அவர்கள் புறஜாதிகளிடத்துக்கு போறாங்க. அந்த புறஜாதிகளிடத்துல போகும் பொழுது அவங்க சொல்லுகிற வார்த்தை சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறார், அவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி என்று சொல்லும் பொழுது யூதர்களுக்கு மட்டுமல்ல புறஜாதிகளும் விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவர் ஒளியா இருக்கிறார் சொல்லும் பொழுது அந்த ஒளியாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு புறஜாதிகளாகிய உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது புறஜாதிகள் சந்தோஷத்தோடு கூட இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதனால அங்கு நடைபெற்ற சம்பவத்தை சொல்லுகிறார். புறஜாதியார் கேட்டு கர்த்தர் வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்படியானால் அங்கே நடைபெற்ற அதிசயமான காரியம் சொன்னால், இயேசுவை விசுவாசித்த மக்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசத்துக்குள்ள கடந்து வருகிறார்கள். 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11-13 வசனங்களில கூட பார்க்கும் பொழுது அங்கே யோவான் விசேஷமாய் சொல்லுகிற வார்த்தையில பார்க்கும்போது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அந்த நித்திய ஜீவன் என்கிறது எங்கே இருந்து வருகிறது, யாரால் நமக்கு கிடைக்கிறது சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் உங்களுக்கு கிடைக்கிறது சொல்லிட்டு 13வது வசனத்துல சொல்லுகிறார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறவும். அப்படியானால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி அந்த காரியங்களுக்காக தான் அப்போஸ்தலர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி பிரசங்கிக்கும் பொழுது முதலாவது காரியம் அங்கே ஞானஸ்தானத்துக்குள் அங்கே ரட்சிப்புக்குள்ளாக சபைக்குள் வருகிற நிகழ்ச்சியாகும். 2வது காரியமா இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில கூட அவங்க இயேசுவின் நாமத்துல தான் ஜெபித்தார்கள். அப்பொழுது கடவுள் அவர்களுக்கு அங்கே பதில் கொடுத்தார். அதே போல இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கும் பொழுது கடவுள் நமக்கு வாசல்களை திறக்கிறார், பதில் கொடுக்கிறார். 3வது காரியம் நாம் பார்க்கும் பொழுது இயேசுவின் நாமத்துல விசேஷமா நாம் கேட்கும் பொழுது நமக்கு அந்த விசுவாசத்தின் வழியாக நித்திய வாழ்க்கைக்குள் பரலோகத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கு பரலோகத்தை திறந்து கொடுக்கிறார் என்று சொல்லி 3 காரியங்கள் 3 விதத்துல கடவுள் தம்முடைய வாசலை திறந்து இந்த இயேசுவின் நாமத்துல நமக்கு அந்த காரியங்கள் நடைபெறுக பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாமத்தை குறித்து பேசுகிறது என்கிறது அநேகர் அறியாமையில கூட இதை சொல்லுகிற காரியங்களும் நடைபெறுகிறது. சில நேரங்களில் துணிகரமாய் பேசுகிற காரியங்களும் நடைபெறுகிறது. அதுக்கான ஆபத்துகள் நடைபெற்றதை கூட நாம் வேதத்துல பார்க்கிறோம். விசேஷமாய் அங்கே நாம் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 1 யோவான் 4:1-3 வரலும் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவராலே அன்றி ஒருவனும் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணக்கூடாது என்ற கட்டளையை அப்போஸ்தலர்கள் கட்டளையிடுகிறார். காரணம் என்னன்னு சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:13-16 பார்க்கும்போது தேசாந்தரிகளாக தெரிகிற மந்திரவாதிகளாக இருக்கிற யூதாவின் குமாரர்கள் ஸ்கேவாவின் குமாரர்கள் என்கிறவர்கள் அந்த பிரதான ஆசாருடைய குமாரர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிகிறார்கள். இயேசுவின் நாமத்தையும் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலையும் அந்த பிசாசுகளை அவர்கள் துரத்த முயற்சிக்கும் பொழுது அந்த பிசாசு அவர்களை துரத்தி அவர்களை நிர்வாணிகளா துரத்துகிற காரணம் என்ன சொன்னால் அவர்கள் இயேசுவின் நாமத்தை அறியாதவர்கள் துணிந்து சொல்லுகிறோம். ஏன் சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த நாமத்தை சொல்லுகிற அதிகாரத்தை அப்போஸ்தலர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த அதிகாரத்தின் பேரில் தான் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். இயேசுவின் நாமத்தினால சொல்லி பிரசங்கிக்க ஞானஸ்தானத்தை கொடுக்க அப்போஸ்தலர்களுக்கு தான் கடவுள் கொடுத்தார். அதே போல அப்போஸ்தலர்கள் தான் இயேசுவின் நாமத்தினால கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அநேக பேர் இன்றைக்கு இந்த துணிகரமான செயலில் தங்களுக்கு இயேசுவின் நாமத்தை குறித்த அறிந்து கொள்ளுதல் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அதிகாரம் பெறாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நமக்கு தங்களுக்கு ஒரு காரியம் கொடுக்கப்படாத பட்சத்துல அவர்களே துணிகரமான இந்த காரியங்களில் பயன்படுகிறது என்கிறது
எவ்வளவு ஆபத்தான விளைவுகளை கூட ஏற்படுத்தினது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகையினால இந்த இயேசுவின் நாமத்தில் நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்குள்ளா வருகிறோமோ, இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறோமோ, இயேசுவின் நாமத்தில் நாம் உண்மையாக நாம் கூடுகிறோமோ, இயேசுவின் நாமத்தில் நாம் விசுவாசிக்கும் பொழுது உண்மையாக அந்த நாமம் என்கிறது நம்மை ரட்சிக்கிறது. நம்ம ரட்சித்து அந்த நாமத்தின் ரட்சிப்பின் வழியாக சபைக்குள் வருகிறோம். அந்த நாமத்தினால நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதா இருக்கலாம், நம்முடைய கஷ்டங்கள் எவ்வளவு இருக்கலாம், ஆனால் ஜெபத்தின் வாயிலாக கடவுள் பதில் கொடுக்கிறார். இயேசுவின் நாமம் நமக்கு பதில் கொடுக்கிறது. இயேசுவின் நாமத்துல நாம் பெற்றுக் கொடுக்கிறோம். மூன்றாவதாக இயேசுவின் நாமம் இந்த வாழ்வோடு கூட என்னை முடிக்கவில்லை. அந்த விசுவாசம், இயேசுவின் நாமத்தில் இருக்கிற விசுவாசம் நித்திய ஜீவனை, குமாரனில் இருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வைக்கிறது. கர்த்தர் தாமே விசேஷமாய் இந்த யூடியூபின் மூலமாய் இந்த செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், நீங்கள் எந்த சூழ்நிலைகளை தள்ளப்பட்டிருந்தாலும், எவ்வளவு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை வாழ்க்கையை முடிந்து விட்டது, எஞ்சி இருக்கிற வாழ்க்கை, இந்த குறைவாக மீறியா இருக்கிற வாழ்க்கை தான் இருக்கிறது, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இனிமேல் எப்படி வாழ முடியும்ங்கிற நிலைமைக்கு எங்களை போல நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் வழியாக கொடுக்கிற நம்பிக்கை என்ன சொன்னால், இயேசுவின் நாமத்தை விசுவாசம் வையுங்கள். இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படுங்க. இயேசுவின் நாமத்தை அறிந்தவர்களா சபையில வாழுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்ணுங்க. எதை கேட்டாலும் கர்த்தர் தருவார். இயேசுவின் நாமத்துல விசுவாசம் வையுங்க. இந்த வாழ்க்கை மட்டும் இல்லை, எஞ்சி இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை நாம் அடையும் பொழுது நித்திய ஜீவனில் நாம் இருப்போம். அந்த நாமத்தை நாம் அப்படி அறிந்து வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்களை நேசிக்க அன்பு தகப்பனே, இந்த அருமையான யூடியூபின் மூலமாக கடவுள் மகிமைப்படுவதற்கு பல விதங்களில் கடவுளை மகிமைப்படுத்துவதற்கான வாசல்களை உங்களுடைய ஊழியர்களுக்கு கொடுத்து நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வருகிறீர். கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்து எங்கள் மரண தருவாய்களிலே கைவிடப்பட்ட நிலைமைகளில் இந்த வார்த்தைகளை இப்படியாய் மக்களோடு தொடர்பு கொள்ள, நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள, ஜெபிக்க இந்த உறவு, இந்த ஜெப ஐக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துக்கா நன்றி. இதன் வழியாக யார் கேட்டார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்களெல்லாம் இன்னைக்கே இந்த செய்தியின் மூலமா கேட்ட பிறகு அவர்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே விசுவாசம் வைத்து அவர்கள் ரட்சிப்பை பெற்று சபைக்குள் வர கர்த்தர் கிருபை தாரும். இந்த வார்த்தை யார் கேட்டார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பதில் இன்னைக்கு தருவீராக. இன்றைக்கு அவங்க ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்வீராக. ஒரு அற்புதம் அவர்களுக்கு நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுதே அவருடைய வாழ்க்கையில நித்தியத்தில் அவருடைய பெயர்கள் எழுதப்படுவதாக. பரலோகத்துல நித்திய வாழ்க்கையில பிரவேசிக்கிற ஒரு கிருபை இயேசுவின் நாமத்துல தேவனை தாரும். உன்னாம மைப்பட ஜனங்களை சந்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.